கோவிட்-19க்கு பிறகு இந்த சீனாவுல வந்து திருப்பி ஒரு வைரஸ் HMPV என்று சொல்ற வைரஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த வைரஸால சீனால இருக்கிற முழு மாகாணமும் பாதிக்கப்பட்டிருக்குது. அனந்த் வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான இந்த நேர வணக்கங்கள். இன்றைய தினம் நாங்கள் எங்களோட வீட்டில இருந்து தான் உங்களோட செய்திகளை பகிர போறோம். இன்றைக்கு நான் கதைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, கண்டிப்பா எங்களுடைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமா நான் கட்டாயமா உங்கள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று. இந்த சைனால மீண்டும் ஆரம்பமாகி இருக்கிற இந்த வைரஸ் தொற்று HMPV என்று சொல்லப்படுகின்ற இந்த வைரஸ் தொற்று சம்பந்தமாகவும், அதால இலங்கைக்கு பாதிப்பு ஏற்படுமா என்ன மாதிரி சொல்லி அது சம்பந்தமான விஷயமும், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களுடைய ஒரு துணிச்சலான செயல் ஒன்று மக்களுக்காக அந்த விஷயத்தை செய்திருக்கார். அது சம்பந்தமாகவும், அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு சோகமான விஷயம். இரட்டை மரணம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஏற்பட்ட மரணத்துல அவருடைய மகள் ஏற்கனவே மறைச்சிருந்த சம்பவத்திலேயே நேற்றைய தினம் இறந்த இந்த பெண்ணுக்காக கிளிநொச்சி நகரிலே ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கண்டன பேரணி சம்பந்தமான ஒரு செய்தியை தான் நான் இன்றைக்கு உங்களோட கொண்டு சேர்க்க போறேன். சோ அதுக்கு முன்னுக்கு நீங்கள் யாராவது அனந்த் வியூவுக்கு புதுசா இருந்தா அனந்த் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க செய்திக்குள்ள போலாம். ஓகே, இப்ப வந்து நாங்கள் முதல்ல வந்து பேச போற ஒரு விஷயம் வந்து இந்த சீனாவுல பரவி வர்ற ஹியூமன் மெட்டாப் நியூமோ வைரஸ் தொடர்பான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் முதல்ல வந்து சொல்ல போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு கோவிட்-19க்கு பிறகு இந்த சீனாவுல வந்து திருப்பி ஒரு வைரஸ் HMPV என்று சொல்ற வைரஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த வைரஸால சீனால இருக்கிற முழு மாகாணமும் பாதிக்கப்பட்டிருக்குது. எல்லா இடங்கள்லயும் இருக்கிற வைத்தியசாலைகள்ல மக்கள் நிரம்பி வழியணும் இந்த வைரஸை கொண்டே காட்டுறதுக்காக என்னன்னு சொல்லி இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. இந்த வைரஸ் வந்து கொரோனா தொற்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கொரோனா தொற்று வந்து அதிக அளவான இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்களை தான் கூடுதலா தாக்கினது. ஆனா இந்த HMPV வைரஸ்ன்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தாலும் குறிப்பாக இந்த சிறுவர்களை 15 வயசுக்குட்பட்டவர்களை தான் இது அதிக அளவுல தாக்குதுன்னு சொல்லி இருக்கணும். அதே நேரம் அதை விட இன்னும் 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை, ஆகவே மக்கள் உங்களுடைய சின்ன பிள்ளைகளை சிறார்களை அவதானமா வெளியில போறதுக்கு வாரதுக்கு அனுமதியுங்கோ, கண்டபடி வெளியில போறதுக்கு அனுமதிக்காதீங்கோ. இன்னும் இலங்கையில அது தொடர்பான தொற்றுக்களோ அது தொடர்பான அறிகுறிகளோ கண்டுபிடிக்கப்படல. இந்த சைனால தான் நிரம்பி வருது. இந்த சைனாவில வந்த கொரோனாவால தான் உலக நாடுகளே அச்சத்துல ஆழ்த்தினது. அதே மாதிரி திருப்பவும் இந்த வைரஸால உலக நாடுகளே அச்சத்துல இருக்கணும். பார்வை வந்து இப்ப எல்லா உலக நாடுகள் மற்றும் நாடுகள் எல்லாவற்றினுடைய பார்வையும் வந்து இப்ப சைனான்ற பக்கம்தான் திரும்பி இருக்கு. ஏனென்று பார்த்தா ஏற்கனவே கோவிட்-19 வந்து சகல நாடுகளையும் பாதித்தது. அதே மாதிரி உலக சுகாதார திணைக்களமும் சொல்லி இருக்குது, அவதானமா இருக்க சொல்லி எல்லா நாடுகளுமே ஒரு அவதானத்தோட தங்களுடைய நாடுகளுக்கு வராதபடி எல்லாருமே வந்து ஒரு அவதானத்தோடையும் எதிர்ப்போடையும் தான் இருக்கணும். இந்த கொரோனா தொற்று மாதிரி தான் இந்த HMPV என்று சொல்லுகிற வைரஸும் இது வந்து தீவிரமா இந்த கொரோனா தொற்றை விட அதிக அளவாக ஆட்களுக்கு போய் சேர்ற அளவுக்குரிய சாத்தியக்கூறு இருக்காம். அதை விட வந்து பாத்தீங்கன்னா வெகு சீக்கிரமா இது எப்படி பரவுவதுன்னு சொன்னா, சைனால இருந்து எந்த நாட்டுக்கு வரையணுமோ இல்ல ஒரு உதாரணத்துக்கு இலங்கையில இருந்து ஒரு பிசினஸ் சம்பந்தமா சைனாக்கு போயிட்டு அவர் திருப்பவும் இலங்கைக்கு வருவாருன்னா அவர்களை குறித்து கவனமாக அந்த நாடு வந்து ஒரு கவனமான ஒரு செயற்பாட்டை செய்யுது. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சைனால இருந்து வாரவர்களா இருந்தாலும் சரி இல்ல இன்னொரு நாட்டுல இருந்து சைனாக்கு போயிட்டு திருப்பி அந்த நாட்டுக்கு வரவர்களாலும் இந்த தொற்றுகள் பரவ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். இலங்கையிலையும் இப்படியான வைரஸ் இன்னும் தொற்று ஏற்படையில. இப்ப இலங்கையினுடைய சுகாதார திணைக்களமும் இந்த தொற்று நோய்
திணைக்களம் இதுவரைக்கும் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கு வருது. அதை விட இலங்கையில காய்ச்சலுக்கு உள்ளாகி அதாவது வந்து இந்த வைரஸ் தொற்று மாதிரி இருக்கிறவர்களை அதிகபட்சத்துல ஒரு ஸ்பெஷலா வைத்தியசாலையில கவனிச்சு கொண்டு வருகிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் வந்து காய்ச்சல் மாதிரி தான் வந்து வைரஸாக மாறிக்கொண்டு வருகுது. அதனால இலங்கை சுகாதார திணைக்களமோ சரி இல்ல தொற்று நோயியல் பிரிவோ இதுவரைக்கும் இலங்கையில அடையாளம் காணலன்னு அறிவிச்சிருக்கணும். அப்படி இருந்தும் இப்ப ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு வருகுது. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இலங்கை ஒரு சுற்றுலா நாடு. ஆகவே சைனால இருந்து சுற்றுலா பயணிகள் நிறைய வந்து போயிருப்பினும் அதை விட சைனா ஒரு வர்த்தக நாடுன்றதால சகல நாட்டில இருந்தும் வர்த்தகத்துக்காக சைனாக்கு போவினோம். அதே மாதிரி இலங்கையில இருந்தும் சைனாக்கு ஆக்கள் போய் வந்திருக்கணும். சோ அவர்களை இன்னும் தொற்று இருக்கா என்று சொல்லி கண்டறியல. இலங்கையில இதுவரைக்கும் தொற்று இல்லைன்னு சொல்லி தான் அறிவிச்சிருக்கணும். ஆகவே மக்கள் எல்லாரும் அவதானமா இருக்க சொல்லி சொல்லினோம். சுகாதார திணைக்களமும் இந்த தொற்று நோயல் பிரிவும் இணைந்து ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டு வரினோம். அது வந்து நாளைக்கு வந்து இந்த சமூக ஊடகங்கள்லயோ சரி அல்லது வந்து மீடியாக்கள்லயோ சரி இந்த சுகாதார திணைக்களம் அது சம்பந்தமான ஒரு விஷயத்தை அறிவிக்கிறோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம். அது வரைக்கும் மக்கள் எல்லாரும் அவதானமா இருங்கோ. உண்மையில இந்த கொரோனா தொற்றை விட அதிக வேகமா பரவுறதும் அதிக ஒரு அந்த வைரஸின் தாக்கம் கூடினதாகவும் தான் காணப்படுதுன்னு சொல்லி சுகாதார திணைக்களம் சைனாவில இருந்து அறிவிச்சிருக்கணும். அதாவது சைனா சுகாதார திணைக்களம் இந்த அறிவிச்சிருக்கு. கொரோனாவை விட இது ஒரு வீரியம் கூடின வைரஸ்ன்னு சொல்லித்தான் சொல்லினோம். ஆகவே மக்களே அவதானம் இருங்கோ. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா சைனால இந்த வைரஸ் தொடங்கிட்டு இருந்ததுனால உலக நாடுகள் சகலதுமே ஒரு வியந்து போய் ஒரு அவ்வளவு ஒரு பெரிய ஒரு சவாலுக்கு மத்தியில இருக்கணும். ஆகவே இலங்கைக்கு இந்த தொற்று வாரதுன்றது கூடிய பாகம் இருக்குது. என்னன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வர்த்தகங்கள் மற்றது சுற்றுலா தலமா இருக்கிற இலங்கையால சைனால இருந்து வருவினம். சைனா நாட்டினுடைய செயற்பாடுகளும் இலங்கையில நிறைய இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அதால சைனால தொற்றுள்ள ஒருவர் எங்களுக்கும் தெரியாதானே, நாங்களும் போவோம் வருவோம், அது சாதாரணமான விஷயம். சைனால இருந்து ஒருவர் வந்திருந்தா இங்க அவரோட யாராவது பழகி அப்படி ஏதாவது இருந்தா அந்த தொற்றுகள் ஏற்பட காரணம். அதை விட ஸ்பெஷலா 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு தான் இந்த தொற்று அதிகமாக பரவுன்னு சொல்லி இந்த அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. ஆகவே மக்களே நீங்கள் அனைவரும் அவதானமா இருக்கும். ஓகே, அடுத்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உண்மையில ஒரு துணிச்சலான ஒரு விஷயம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஒரு குற்றச்செயலை போய் பிடிக்கிறது தட்டி கேட்கிறன்றது வந்து இலங்கை நாட்டை பொறுத்தளவுல அவ்வளவுக்கு பெரிய விஷயம் தான் நான் சொல்லணும். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்களை பொறுத்தளவு வரைக்கும் அதுக்காண்டி எந்த பாராளுமன்ற உறுப்பினர் யார் என்று நாங்கள் குற்றம் சொல்ல வரையில கூடுதலா வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உதவிகளோடு தான் இலங்கையில வந்து இந்த குற்றங்கள் இடம்பெற்று வருகிறது. ஆனால் இந்த வளமைக்கு மாறாக இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் ஒரு துணிச்சலான செயலை செய்திருக்கார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு பிரபல்யமான ஹார்ட்வேர் அவர்களுடைய வாகனத்துல வந்து திருகோணமலையில இருக்கிற சீமேந்து தொழிற்சாலைக்கு இந்த கற்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாறைகளை உடைத்து கற்களை ஏற்றி கொண்டு அந்த சீமேந்து தொழிற்சாலையில அனுமதி இல்லாம விற்பனை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த செய்திய மக்கள் எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி இன்ன டைமுக்கு இன்ன இடத்துல இருந்து இந்த கற்கள் அகலப்பட்டு அதுவும் பொமிட் இல்லாம களவாக ஏற்றி செல்லப்படுதுன்னு சொல்லி யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களுக்கு சொல்லியிருக்கணும். இந்த டைமுக்கு தான் போறேன்னு சொல்லி அவர் இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டுட்டு அடுத்த நாள் இரவு ஒரு 10 மணி எப்படி இருக்கும் அந்த டைம் போலீசாருடைய அனுமதியோடு அவர் வந்து அந்த சாவச்சேரி பிரதேசத்துல நின்று அதால ஏற்றி செல்லப்பட்ட அந்த கற்களை கொண்டு செல்கின்ற வாகனத்தை மறிச்சு பொமிட்ட கேட்டு இல்லைன்னு சொன்ன பிறகு அதை பரிசோதனை செய்து சாவகச்சேரி போலீசார்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும். ஒப்படைச்சவர்களை சாவச்சேரி போலீசார் கைது செய்து வாகனத்தையும் கைது செய்து தங்களுடைய போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு போயிருக்கணும். அது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு வரையினோம். அது சம்பந்தமான தொடர்ந்து இடம்பெறுகிற செயற்பாடுகளை நாங்கள் உங்களுக்கு தரோம். ஆகவே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கூடுதலாக இப்படியான ஒரு துணிகரமான செய்யல இவர் ஒரு முன்மாதிரியா முன்னுதாரணமா இருந்திருக்கிறார். இவர் தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தான் இந்த விஷயத்தை செய்திருக்கிறார். ஆகவே மக்களுக்காக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தான் பாராளுமன்ற உறுப்பினர். ஆகவே இவர்கள் வந்து மக்களுக்காக சேவையை செய்து கொண்டு வரணும்ன்றதுக்குரிய முன்னுதாரணங்கள் தான் இதுகள். சோ நாங்கள் அவர்களை பற்றி தொடர்ந்து கதைப்போம்.
ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஒரு சோகமான சம்பவம். இந்த வருஷம் பிறந்து ஆக்சிடென்ட் எல்லாம் நிறைய. ஆனால் அ கடந்த வருடம் 2024ஆம் ஆண்டு 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் தினத்தன்று கிளிநொச்சியில ஒரு டிப்பரும், ஒரு மோட்டார் சைக்கிளும் ஆக்சிடென்ட் பட்டு அந்த டிப்பர் டிரைவர் வந்து மது போதையில இருந்தவர்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தவ செய்திகள் எல்லாம் பிரசுரமா இருந்தது. அது உண்மை. அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள்லாம் பயணித்திருந்தவர். அம்மா, அப்பா மற்றும் 2 பிள்ளைகள். அந்த இடத்துல பயணிச்ச இடத்துல ஒரு சின்ன பிள்ளை 2 வயதுடைய குழந்தை அந்த இடத்துல ஸ்தலத்திலேயே பலியாகிட்டுது. மற்ற அம்மாவும், அப்பாவும், சகோதரியும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில அதி சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருந்தவ. இந்த அம்மா வந்து நேற்றைய தினம் தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பலனின்றி தன்னுடைய உயிரை இழந்துட்டார். ஆகவே அவர் நேற்றைய தினம் மரணித்தார். இந்த மரணத்தை தொடர்ந்து கிளிநொச்சி நகரில் பாரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. மக்களால இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. நீதி கிடைக்கணும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தின் உடைய காட்சியை தான் நான் உங்களுக்கு பின்னுக்கு இணைக்கிறேன். அதோட மக்கள் எல்லாரும் நான் திருப்ப திருப்ப ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றேன், நான் அவதானமாக இருங்கோ. என்னன்னு சொல்லி பார்த்தா, நாங்கள் எப்படித்தான் சென்றாலும் எங்களுக்கு அந்த ஒரு நிகழ்ச்சியோ அல்லது எங்களுக்கு ஒரு சம்பவம் இடம்பெறணும், அது ஒன்றும் செய்யல. அது இருந்தாலும் எங்களால் இயலும் அளவுக்கு காப்பாற்றிக் கொள்ளலாம். அந்த திருவண்ணாமலையிலிருந்து வந்த இளைஞர்களும் 2 பேர் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ தந்திருந்தேன். அதுல இந்த வீதி விபத்தால தான் மரணித்திருக்கணும். ஆகவே எல்லாரும் அவதானமா இருங்கோ. ஸோ நான் இந்த நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை நான் உங்களுக்கு இதில் இணைக்கிறேன். ஸோ வாங்க. ஓகே, இன்றைய தினம் இவ்வளவுதான் செய்தி. ஸோ வைரஸ்ல பாதுகாப்பா இருங்க மக்களே, வீதி விபத்திலையும் பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சு கொள்றேன். தொடர்ந்து அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அனந்த் வியூ. நன்றி மக்கள்.